மூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்து மறைசாட்சியாக மரித்த புனித லாரன்ஸ் திருத்தொண்டருடைய விழாவை திருச்சபை கொண்டாடுகிறது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் தரும். நம்மை இழந்தால்தான் நாம் வாழ்வு பெற முடியும், பிறருக்கு வாழ்வு கொடுக்க முடியும். திருத்தொண்டராக இருந்து திருச்சபைக்கு பணிபுரிந்து ஏழைகளுக்கு குறிப்பாக பணிபுரிந்து தன் வாழ்வை அர்ப்பணித்த புனிதர் இவர். பேரரசன் வலேரியன் திருச்சபையின் சொத்துக்களை எல்லாம் முடக்கி விடுகிறான். இவரிடம் எல்லா சொத்துக்களையும் கொண்டு வா என்று சொல்கிறார். இவர் எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு ஏழைகளை அழைத்து வந்து இவைதான் திருச்சபையின் சொத்துக்கள் என்கிறார். ஒரு இரும்பு கட்டிலே கிடத்தப்பட்டு சுட்டு எரிக்கப்பட்டார், வறுக்கப்பட்டார். மிகவும் கொடூரமான சாவு. மகிழ்ச்சியோடு அந்த சாவை ஏற்றுக்கொண்டார் என்று வரலாறு சொல்கிறது. இன்றைக்கு நாம் பல தியாகங்களை செய்கிறோம். மறைசாட்சி வாழ்வு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, வாய்ப்பும் இல்லை. அதே நேரத்திலே கோதுமை மணி மண்ணில் முடிந்து மடிவது போல நம்மையே அழித்து கொண்டு திருச்சபைக்காகவும் பிறருக்காகவும் வாழ முடியும். இதை இந்த புனிதரிடம் கற்றுக்கொள்வோம். பிறருக்கு வாழ்வு தருவோம், கடவுளுக்கு புகழ் சேர்ப்போம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.